என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு சமர்ப்பித்த மக்களுக்கு பயனில்லாத 2025 பட்ஜெட்டை கண்டித்தும் மாற்றுத் திட்டங்களை வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நடைபெறும் ஊழல் மற்றும் லஞ்சத்தை கண்டித்தும் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசின் 2025-26க்கான வரவு செலவு திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி 12/3/2025 அன்று சமர்ப்பித்தார். பட்ஜெட் காலத்திற்கு முன்பாகவே பல வரிகளை உயர்த்திவிட்டு வரியில்லா பட்ஜெட் என்கிறார்கள். எதிர்கால தேர்தலை ஒட்டி சில சலுகைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே வேளாண்மையாலும் விலைவாசி உயர்வாலும் வருமானம் இல்லாததாலும் சிக்கி தவிக்கின்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்கள் இந்த பட்ஜெட்டில் ஏதாவது விமோசனம் கிடைக்க எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். பல்வேறு பட்ட படிப்புகளை முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய எந்த திட்டமும் இல்லை. பல மாதங்களாக சம்பளம் இல்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் அரசு பொதுத்துறை கூட்டுறவுத்துறை பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கி மீண்டும் இந்த நிறுவனங்களை நடத்துவதற்கான திட்டமும் இல்லை, அக்கறையும் இல்லை. அமைப்பு சாரா தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் ஆகியோருக்கு வாரியம் அமைப்பதற்கான அறிவிப்பும் இல்லை. ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அளித்த உறுதிமொழி காற்றில் பறக்கவிடப்பட்டு லட்சக்கணக்கான தாய்மார்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான முயற்சி எதுவும் இல்லை. மின்கட்டண உயர்வை கட்டுப்படுத்தும் அல்லது மானியம் வழங்கும் திட்டம் இல்லை. தலித் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்கான உருப்படியான திட்டம் இல்லை. பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்கான திட்டமும் இல்லை. சுமார் 4 ஆண்டுகால இவர்களது ஆட்சியில் இதுவரை எந்த புதிய தொழிற்சாலையும் திறக்கப்படவில்லை. திரும்பிய பக்கமெல்லாம் மதுபான கடைகள், ரெஸ்டோ பார்களும் நிரம்பி இருக்கிறது. புதுச்சேரியில் இன்னும் புதிய மதுபான கடைகள் திறந்திடவும் புதிய மதுபான தொழிற்சாலைகளும் திறப்பது மட்டும்தான் இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசின் கொள்கையாகும். இது புதுச்சேரி எதிர்கால சமுதாயத்திற்கு பெரும் கேட்டை விளைவிக்கும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.